கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம எஸ்ரா 1-2 பார்த்தோம். மூன்றாவது அதிகாரம் பார்க்கிறோம். எஸ்ரா எல்லாம் எப்படின்னா, மூன்றாவது அதிகாரத்துல இஸ்ரேல் புத்திரர்கள் என்ன செய்றாங்க, இப்ப பட்டணத்திலிருந்து குடியிருக்கிறாங்க. எங்க கல்தியர் கல்தியர் பட்டணத்துக்கு என்ன செய்றாங்க, பாபிலோனுக்கு சிறைப்படிக்கப்பட்டு போயிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அங்க இருந்து அவங்க என்ன செய்றாங்க, கோரேஸ் ராஜா காலத்துல அங்கிருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட இடத்துல இருந்து மீண்டும் எருசலேம் யூதாவுக்கு ஜனங்கள் வந்தாங்கன்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு பொண்ணு எல்லாம் வெள்ளி எல்லாம் கொடுத்து ஆலயத்தை கட்டக்கூடிய பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புனாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப இஸ்ரேல் புத்திரர் அங்க இருந்து என்ன செய்றாங்க, இஸ்ரேல் பட்டணத்துக்கு வந்துட்டாங்க. வந்து குடியேறி இப்ப 7 மாதம் ஆயிருக்கு. இந்த 7வது மாதத்துல ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, எருசலேம்ல ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடி அங்க யோசதாக்கின் குமார யேசுவா, அவன் சகோதரன் ஆசாரியர், சேதில் குமார செர்பாவேல், அவன் சகோதரர், இவர்கள்லாம் எழும்பி என்ன செய்றாங்கன்னா, யேசுவா, ஆசாரியர், செர்பாபேல் எழும்பி தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அந்த சர்வாங்க தகனங்களை பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய தேவனுக்கு எரிச்சுறாங்க, பலிபிடத்தை கட்டுறாங்க. இஸ்ரேல் தேவனுக்கு பலி செலுத்தணும். மோசேயின் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் காலத்துல எழுதியிருக்கிற நியாய பிரமாணத்தின்படி நம்ம தேவனுக்கு பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பலிபிடத்தை கட்டணும்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனாலும் அந்த தேசத்தில் ஜனங்களுக்கு பயப்படுறாங்க. தேசத்தில் ஜனங்களுக்கு என்ன செய்றாங்க, இவங்க பயப்படுறாங்க. பயந்து பலிபிடத்தை என்ன செய்றாங்க, ஆதாரங்கள் மேல என்ன செய்றாங்க, ஸ்தாபித்து அது அவர்கள் அங்கு கர்த்தருக்கு என்ன செய்றாங்க, அந்தி சந்தி சர்வாங்க தகன பலி என்ன செய்றாங்க, செலுத்துறாங்க. கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலி செலுத்துறாங்க. இப்ப எழுதியிருக்கிறபடியே அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, கூடார பண்டிகை என்ன செய்றாங்க, ஆசரிக்கிறாங்க. மோச காலத்திலேயும் விற்கப்பட்டபடி கூடார பண்டிகை ஆசரிக்கிறாங்க. நித்திய நியமத்தின்படி அன்றாட கணக்கின்படியும் ஒவ்வொரு நாளிலும் அவங்க என்ன செய்றாங்க, பலி செலுத்தி கொண்டே இருக்கிறாங்க. நித்தமும் மாத பிறப்பிலும் கர்த்தருக்கு சகல பரிசுத்த பண்டிகைகளும் கூட செலுத்தும் சர்வாங்க தகன பலி, கர்த்தருக்கு அவரவர் செலுத்தும் உற்சாக பலி, இதெல்லாம் செலுத்துறாங்க. தினமும் என்ன செய்றாங்க, நித்தமும்னா தினமும் என்ன செய்றாங்க, நித்தமும் செலுத்துறாங்க. மாத பிறப்பிலையும் நடத்துறாங்க. என்ன பரிசுத்த பண்டிகைகளிலும் செலுத்தும் சர்வாங்க தகனவையும் கர்த்தருக்கு அவரவர் செலுத்தும் உற்சாக பணியை என்ன செய்றாங்க, செலுத்துறாங்க. இப்ப 7ஆம் மாதம் முதல் தேதியில அவங்க இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் அங்க குடியேறி 7ஆவது மாதத்துல முதல் தேதியில கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி என்ன செய்றாங்க, செலுத்த தொடங்கி இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்துல என்ன செய்யல, இன்னும் அஸ்திபாரம் போடலை. அவங்க இடிச்சு போட்டு போயிட்டாங்கல்ல, தீ கொளுத்திட்டு போயிட்டாங்கல்ல. அதனால கர்த்தருடைய ஆலயத்துல அஸ்திபாரங்கள் இன்னும் போடப்படல. ஆனா ஆதாரங்களின் மேல் பலிபிடம் மட்டும் கட்டி பலி செலுத்தி வராங்க. நித்தமும் செலுத்துறாங்க, மாத பிறப்பிலும் செலுத்துறாங்க, பண்டிகை நாட்களும் செலுத்துறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசு உங்களுக்கு நினைச்சாங்க ஆலயத்தை கட்ட சொல்லிதான் உத்தரவு கொடுத்திருக்கிறாரு. அதன்படியே தச்சர்கள் இவங்களுக்கு எல்லாம் நினைச்சாங்க, பணத்தை கொடுக்குறாங்க. லீபனோன்ல இருந்து கேதுர் மரங்கள் சமுத்திர வழியா யோகா மட்டும் கொண்டு வர சீதோனியருக்கும் சீரியர்களுக்கும் போஜன பானத்தையும் எண்ணெயும் நினைச்சாங்க கொடுக்குறாங்க. சீரியருக்கும் போஜன பானத்தையும் எண்ணெயும் கொடுக்குறாங்க. ஏன்னா கேதுர் மரங்கள் எல்லாம் சமுத்திர வழியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்ப அவர்கள் என்ன செய்றாங்க, எருசலேம்ல இருந்த தேவனுடைய ஆலயத்திற்கு 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்துல சேலின் குமாரனாகிய செருபாவேலும் யெசுதாக்கின் குமாரனாகிய யேசுவாவும் மற்றுமுள்ள அவருக்கு சகோதராகிய ஆசாரியரும் லேவியர்களும் சிறையிருப்பிலிருந்து வந்த எருசலேமுக்கு வந்த அனைவரும் எல்லாருமே நினைச்சாங்க ஆரம்பம் செய்து இதுல 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் வேலையை நடத்தும்படி நினைச்சாங்க வைக்கிறாங்க. லேவியர்களை 20 வயதுக்கு மேற்பட்டவர்களை நினைச்சாங்க சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களை கர்த்தருடைய ஆலயத்தை வேலையை நடத்தும்படி வைக்கிறாங்க. அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்கிறவர்களை நடத்துறதுக்கு யாரெல்லாம் நடத்துறா அப்படின்னா, கர்த்தருடைய வேலையை நடத்துறதுக்கு தேவனுடைய வேலையை செய்யறதுக்கு நடத்தும்படி யேசுவாவும் அவன் குமாரரும், யேசுவா அவன் குமாரர்கள், அவனுடைய சகோதரர்கள், கத்மேல் அவனுடைய குமாரர்கள், யூதாவின் குமாரர்கள், யெனதாக்கின் குமாரர்கள், அவர்கள் சகோதரராகிய லேவியர்கள், இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, ஒருமுறைப்பட்டு நிக்கிறாங்க. அங்க இப்ப சிற்பசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன செய்றாங்க, அஸ்திவாரம் போடுறாங்க. இது வரைக்கும் அஸ்திவாரம் போடல, இப்பதான் என்ன செய்றாங்க, முதல்ல பலிபீடம் கட்டுனாங்க. 2வது இப்ப சிற்பசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன செய்றாங்க, அஸ்திவாரம் போடுறாங்க. இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை என்ன செய்றாங்க, துதிக்கிறதுக்கு என்ன செய்றாங்க, தாவீது கட்டளையிட்டபடி துதிக்கிறதுக்கு என்ன செய்றாங்க, ஆட்களை ஏற்பாடு பண்றாங்க. அவங்க என்ன செய்றாங்க,
வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகளை ஊதுகிற ஆசாரியர்கள், காலங்களை கொட்டுகிற ஆசாவின் குமாரனாகிய லேவியர்களை என்ன செய்றாங்க அங்க நிறுத்தி வச்சிருக்கிறாங்க பொறிகளை ஊதுறதுக்கு. அடுத்தல கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேல் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து என்ன செய்றாங்க துதிக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேல் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து என்ன செய்றாங்க துதிக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று புகழ்ந்து துதிக்கிறது மாத்திரமல்ல, மாறி மாறி பாடல்களை நினைச்சாங்க பாட ஆரம்பிச்சாங்களாம். கர்த்தரை துதிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் நினைச்சவங்க கர்த்தருடைய ஆலயத்தில் அஸ்திபாரம் போடப்பட்ட நிமித்தம் மகா கம்பீரமா அறிவித்தாங்களாம். இப்ப என்ன செய்றாங்க, அஸ்திவாரம் போடப்பட்ட சிற்பக்கருவிகளை கொண்டு அஸ்திவாரம் போடுறாங்க. அஸ்திவாரம் போடும்போது என்ன செய்றாங்க, மாறி மாறி கர்த்தரை என்ன செய்றாங்க துதிக்கிறாங்க, பாடல்களை பாடுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப மகா கம்பீரமா என்ன செய்றாங்க ஆரவாரிக்கிறாங்களாம். அது மட்டும் இல்ல, முந்தின ஆலயத்தை இந்த இப்ப ஆலயத்தை தீ கொளுத்துனாங்களே அதுக்கு அந்த ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியர்கள், லேவியர்கள், பிதாக்கள், வம்சங்களின் தலைவர்கள் அநேகர் என்ன செய்றாங்க அந்த ஆலயத்தை அஸ்திபாரம் இப்ப ஆலயத்தை புது அஸ்திபாரத்தை போடும்போது இவங்க எல்லாம் கண்டுகளித்திருக்கிறாங்க. அப்ப வந்து பிதாக்கள் தலைவர்கள் அனைவரும் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடுறதை கண்டு மகா சத்தம் விட்டு அழுதாங்களாம். ஏன்னா இவங்கெல்லாம் முதிர் வயதுல உள்ளவங்க, இவங்க வந்து பழைய ஆலயத்தை இருக்கும்போது பார்த்தவங்க. அதனால இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, மகா சத்தம் விட்டு அழுறாங்களாம். ஆனா வேற அநேக பேர் எடுத்துறாங்களாம் கெம்புற சத்தமா ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த ஆலயத்தை பார்த்தவங்க என்ன செய்றாங்க அழுறாங்க, ஆலயத்தை பார்க்காதவங்க என்ன செய்றாங்க ஆலயம் கட்டப்படுதுன்னு சொல்லி கெம்புறமா என்ன செய்றாங்க ஆர்ப்பரிக்கிறாங்க. எப்படி ரெண்டு குழுவாக நினைச்சாங்க ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறாங்க. ஜனங்கள் என்ன செய்றாங்க மகா கம்பீரமா நினைச்சாங்க ஆர்ப்பரிக்கிறாங்க. ஜனங்கள் மகா கம்பீரமா ஆர்ப்பரிக்கிறதுனால அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்டு போயிடுச்சான். ஆனாலும் சந்தோஷ சத்தமா இல்ல சத்தம் என்னதென்று அவர்களுடைய அழுகையின் சத்தமா என்னதென்று தெரியலேன்னு சொல்லிட்டு அது வந்து பகுத்தறிய கூடாது இருக்குதான். ஜனங்கள் சந்தோஷ ஆரவாரத்துல சத்தம் என்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் என்னதென்றும் பகுத்தறிய கூடாதவளுக்கு ஒரு குரூப் அழுது ஒரு குரூப் என்ன செய்யுது கெம்பரிக்கு. அது வந்து அழுறாங்களா இல்ல சந்தோஷமா இருக்கிறாங்களாங்கிறது அவங்களால என்ன செய்ய கிரகிக்க கூட தெரியல, பகுத்தறிய கூடலையா. அடுத்தபடியாக 4வது அதிகாரம். 4வது அதிகாரத்துலன்னா இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க, இஸ்ரவேல் கர்த்தருக்கு என்ன செய்றாங்க ஆலயத்தை கட்டுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கோரேசு சொன்னபடி கர்த்தர் ஆலயத்தை கட்டுறாங்க. அந்த செய்தியை வந்து யாரு கேள்விப்பட்டா யூதாவும் பென்னியமின்ல இருக்கிற சத்துருக்கள் என்ன செய்றாங்க கேள்விப்படுறாங்க. யூதாவிலும் பென்னியமின்ல இருக்கிற சத்துக்கள் இவங்க கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறாங்க அப்படிங்கிறத கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டோன்னா அவங்க என்ன செய்றாங்க, செருபாபேலுக்கு தலைவர் இடத்துக்கும் அவருடைய பிதாக்கள் இடத்துக்கு வந்து உங்களோட கூட நாங்களும் என்ன செய்றோம் ஆலயத்தை கட்டுறதுக்கு நாங்களும் வருகிறோம், நாங்களும் உங்கள் தேவனை நாங்க நாடுறோம், எங்களை இந்த இடத்துக்கு எங்களை வரப்பண்ண அசிரியான் ராஜாவாகிய எசரத்தவன் என்ன செய்றான் நாட்கள் முதற்கொண்டு நாங்க என்ன செய்றோம் அவருக்கு நாங்க பலியிட்டு வருகிறோம்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இவங்க வந்து எதிராளிகளா இருக்கிறவங்க செருபாபேல் இடத்துல அவங்களோட பிதாக்கிடத்துல வந்து சொல்றாங்க நாங்களும் என்ன செய்றோம் உங்களுக்கு தேவனுக்கு பலி செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க போய் சொல்லி வஞ்சித்து ஏமாற்றணும்னு இவங்க என்ன செய்றாங்க நினைக்கிறாங்க. அந்த சமயத்துல அவர்களுக்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலின் மற்றும் உள்ள வகையான பிதாக்களும் அவர்கள் நோக்கி சொல்றாங்க, எங்கள் தேவனுக்கு நாங்கள் ஆலயத்தை கட்டுவதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சில சம்பந்தம் இல்லைன்னு இவங்க சொல்றாங்க. செருபாபேலும் யெசுவாவும் தலைவர் பிதாக்களும் சொல்றாங்க, நீங்க வந்து எங்களோட ஆலயத்தை கட்டுறதுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்க பெருசா ராஜா கோரேஸ் ராஜா எங்களுக்கு என்ன செய்ய கட்டளையிடப்படி நாங்க என்ன கட்டுறதுக்கு நாங்க என்ன செய்வோம் நாங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க இருந்து கட்டுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதனால அந்த தேசத்து ஜனங்கள் எழுச்சுறாங்க யூதா ஜனத்தின் கைகளை எழுச்சுறாங்க தளர பண்ணிட்டாங்க. அதை கட்டாதபடிக்கு அவங்க எழுச்சுறாங்க சங்கரப்படுத்துறாங்க, அழுத்து கட்டாதபடிக்கு சங்கரப்படுத்துறாங்க. இப்ப பெருசிய ராஜாவாகிய கோரேசு காலம் முழுதும் சரியு ராஜ்யம் பண்ணும் பெருசிய ராஜா தான் தெரியும். அவரு அரசாட்சி செய்யும் அவர்கள் என்ன செய்றாங்க யோசனையை அவமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாக ஆலோசனைக்காரருக்கு கைக்கூலி கூட என்ன செய்றாங்களாம் கொடுக்குறாங்களாம். அவங்க ஆலோசனைய அபத்தமாக்கணும்னு சொல்லி கைக்கூலி கூட கொடுக்குறாங்களாம். ஆனா அகாசியர் அரசாகிற போது அவனுடைய ராஜ பாரத்தின் துவக்கத்துல யூதாவின் எருசலேமிலும் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக பிரியாது அனுப்பியிருக்கிறான். அகாசியர் அரசாகிற போது அவனுடைய ராஜபாரத்துல ராஜபாரத்துல யூதாவிலும் எருசலேமிலும் அவர்களுக்கு விரோதமாக
விருதுவாக பிரியாதி எழுதி அனுப்புறான். இப்ப அர்தஷ்டாவின் நாட்களிலும் மிஸ்லாமும் மித்ரேத்தாவும் சாபேயலும் மற்றுமல்ல அவர்கள் வகையறாவும் பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தஷ்டாவுக்கு என்ன ஒரு மனு எழுதுறாங்க. அந்த மனு என்ன செய்யுது, சீரிய எழுத்திலும் சீரிய பாசையிலும் என்ன செய்றாங்க, இவங்க மனு எழுதுறாங்க. ஆலோசனை தலைவனாகிய ரெகுமும் கணக்கனாகிய சின்சாவும் எருசலேமுக்கு விரோதமாக என்ன செய்றாங்க, அர்தஷ்டா என ராஜாவுக்கு எழுதின மனுவில கையொப்பம் போட்டவர்கள் யாரெல்லாம் அர்தஷ்டா ராஜாவுக்கு மனு எழுதுறாங்க. ஏன்னா இவங்க ஆலயத்தை கட்ட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, மனு எழுதுறாங்க. அந்த மனுல என்ன அப்படின்னா, ஆலோசனை தலைவனாகிய ரெகுவும் கணக்கனாகிய சிம்சாமும் எருசலேமுக்கு விரோதமாக அர்தஷ்டா என ராஜாவுக்கு எழுதின மனுவின் ராஜபாரம் மனதின் கையொப்பம் இவங்கெல்லாம் போடுறாங்க. அந்த அந்த அரசு ராஜாவுக்கு விரோதமாக இவங்க அடிச்சுறாங்க, கையொப்பம் போடுறாங்க. அது சிரியா பாசனம் சிர்சா பாசனம் என்ன செய்றாங்களா எழுதுறாங்களாம். அது என்ன எழுதுறாங்கன்னா, இப்ப கையெழுத்து போடப்பட்டவங்க யாரெல்லாம் அந்த பாசல கையெழுத்து போட்டவங்க யாருன்னா, ஆலோசனைக்காரனாகிய ரெகு, கணக்கு நாயக சிம்சா மற்றும் அவர்கள் வகையறாக்கள் நவியர் அற்பச்சாரியர் தர்மவியர் அப்பாட்சியர் அர்கேனியர் பாபிலோனியர் குஷங்கியர் தசாவியர் ஏராவித்தியர் அப்படின்னு சொல்லி எடுத்துறாங்க. இவங்கெல்லாம் என்ன செய்றாங்க, பெரிதும் என்ன செய்றாங்க, பெயர் பெற்றவர்களான அஸ்பனாஸ் அவரிடத்துல எடுத்துறாங்க, அழைத்து கொண்டு வராங்க. அழைத்து கொண்டு சொல்றாங்க, சமரியார் பட்டணங்களில் குளிர்க்கப்பண்ண மற்ற ஜனங்களுக்கும் நதிக்கு இப்பாரத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களுங்கிறாங்க. அடுத்ததாக அவர்கள் என்ன செய்றாங்க, அர்தஷ்டா என்னும் ராஜாவுக்கு என்ன செய்றாங்க, அர்தஷ்டா ராஜாவுக்கு அனுப்பின மனைவி நகராவது என்ன மனு எழுதியிருக்காங்க அப்படின்னா, நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அடியார் முதலான மட்டும் எடுத்துறாங்க அழிக்குது என என்றால் சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்க. அது என்னன்னா, உம்மிடத்துல எங்களிடத்திற்கு வந்த யூதர் என்ன செய்றாங்க, எருசலேமில கூடி கலகமும் பொல்லாப்புமான அந்த பட்டணங்களுக்கு அஸ்திபாரங்களை என்ன செய்றாங்க இணைத்து அந்த மதில்களை எழுப்பி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி என்பது ராஜாவுக்கு அறிவதாக. அவங்க ஆலையெல்லாம் கட்டுறாங்க என்பது ராஜா அறிவதாக அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. இப்போதான் இந்த பட்டணம் நினைச்சது கட்டப்பட்டு அலங்கங்கள் நினைச்சது எடுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கு. அவர்கள் பகுதியை என்ன செய்றாங்கன்னா, அவர்கள் பதிய என்ன செய்றாங்கன்னா, அது மதிகளை எழுப்புறாங்க அப்படிங்கிற ராஜாவுக்கு அறிவதாக சொல்லிட்டு இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கம் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தா அவங்க என்ன செய்றாங்க, பகுதியை என்ன செய்றாங்க, தீர்மானித்துருவாங்க. அப்போ ஆலயத்துக்கு என்ன செய்றாங்க, இவங்க கொடுக்க தீர்வை என்ன செய்றாங்க, ஆலயத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால இவங்களை என்ன செய்யணும் அப்படின்னா, ஜனங்கள் புறப்பட்டு அலங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் அவர்கள் பகுதியும் தீர்வையும் நம்ம ஆலயத்தையும் என்ன செய்றாங்க, ஆலயத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால ராஜாவின் வருஷத்துக்கு என்ன செய்யறது, ராஜாவின் வருமானத்துக்கு நஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே இப்ப நாங்கள் அவர்களும் நீர் உப்பு தீர்க்கிறபடினால் ராஜாவுக்கு குதிரையும் வார்த்தை நடந்து செயல் நடந்து நாங்க ராஜாவுக்கு என்ன நாங்க அரண்மனை உப்பு திங்குறோம். அதனால ராஜாவுக்கு எந்த குறையும் வராது இருக்கிறது எங்களுக்கு அடாத காரியம். நாங்கள் இது அனுப்பி அனுப்பிச்சிடோம், ராஜாவுக்கு நாங்கள் தெரியப்படுத்துறோங்கிறாங்க. அப்போ உங்களுடைய ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, உங்களுடைய பிதாக்கள் உங்கள் பிதாக்களின் நட புஸ்தகத்திலிருந்து பார்க்க கூட முடியாதபடிக்கு என்ன செய்யறாங்க இருக்குதான். அது இப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நாங்க இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்துச்சுன்னா உங்களுக்கு பகுதியையும் தீர்வையும் என்ன செய்யறாங்க, கட்ட மாட்டாங்க. அதனால இதை கட்ட விடாதபடிக்கு தடுக்கணும், இல்லைன்னா ராஜா அரண்மனைக்கு வருமானம் போதாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க அரண்மனை உப்பு நாங்க தின்னுட்டு இருக்கிறதுனால நாங்க நஷ்டம் ராஜாவுக்கு எந்த நஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க தீர்மானம் பண்ணிருக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நாங்க இது ராஜாவுக்கு தெரிய அனுப்புறோம்னு சொல்றாங்க. அப்படியே உங்களுடைய பிதாக்கள் நடபடி புஸ்தகத்தை சோதித்து பார்க்க உத்தரவாக வேண்டும் சொல்றாங்க. உங்களுடைய பிதாக்களின் நடபடி புஸ்தகத்தில் சோதித்து பார்த்தறியறதுக்கு வேண்டும் சொல்லி கேட்கிறாங்க. அப்பொழுது இது பட்டணம் செய்தி பிதாக்கள் புஸ்தகங்களுக்கு ஒத்துழைத்து உச்சரிக்கிறவர்கள் அப்பொழுது இந்த பட்டணம் என்ன செய்றாங்க, கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கலகமும் ராஜாக்களுக்கு நஷ்டத்தை உருவாக்கிட்டாங்க. இந்த பட்டணம் இது கட்டக்கூடாது,
கட்டுனா, ஏன்னா அவங்க வந்து உங்களோட சேர்க்க மாட்டேன்ட்டாங்களா, நாங்களும் உங்களோட வர்றோம்னு சொன்னதுக்கு சேர்க்க மாட்டேன்ட்டாங்களா, அதனால ஆலயத்தை கட்ட விடக்கூடாதுன்னு சொல்லி பல திட்டங்களை தீட்டுறாங்க. அதுதான் என்னோட பிதாக்களின் புஸ்தகத்தில் சோதித்து பார்த்தபடி நாங்கள் வச்சிருந்த பட்டணமும் கலகமும் ராஜாக்களுக்கு சீமைக்கு நஷ்டம் உண்டாக்குற பட்டணம் என்றும் பூர்வ காலம் முதல் பூர்வ காலம் முதல் பூர்வ காலம் முதல் நாங்கள் கலாதி உள்ளதா இருக்கிற அப்படின்னா இந்த கவலம் இந்த பட்டணம் பால் கடிக்கப்பட்டது என்றும் அதுல பாதிக்கப்பட்டது அந்த நடவடிக்கை புஸ்தகங்களை கண்டறியலாம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதை எடுத்து எரிச்சிட்டாங்க, வாசிக்கிறாங்க. இப்போ இந்த பட்டணங்கள் கட்டப்பட்டு இதுல அலங்கங்களை அடிச்சது எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்த பட்டணம் கட்டப்பட்டு இந்த அலங்கங்களை அடிச்சது எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்துச்சு அப்படின்னா நதிக்கு இப்புறத்துல உமக்கு ஒன்றும் இராதைப்போம் என்பதை என்ன நதிக்கு இப்புறத்துல உமக்கு ஒன்று இராதைப்போம் என்பதை ராஜாக்கு அறியப்படுத்துறேன்னு சொல்லி எழுதி அனுப்புறாங்க. இந்த பட்டணத்தில் அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்துச்சுன்னா நதிக்கு இப்புறத்துல உமக்கு ஒண்ணுமே என்ன செய்யாது, அது நாங்க ராஜாவுக்கு அறியப்படுத்துறேன்னு சொல்றாங்க. ஒண்ணு வருமானம் வராதுன்னு சொல்றாங்க, இன்னொன்னு நதிக்கு இப்புறத்துல உமக்கு ஒன்றுமே இருக்க கூட செய்யாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி எழுதி அனுப்புறேன்னு சொல்லி எழுதி அனுப்புறாங்க. அப்படி அனுப்புறோன்னு இப்ப ராஜா என்ன செய்யறான், அந்த ஆலோசனை தலைநகருக்கும் கணக்கனாக சிம்சாய் சமரியால் கொடுக்கிற மற்றுமுள்ள அவருடைய வகையாராவுக்கும் நதிக்கு அப்புறத்துல இருக்கிற மற்றவர்களுக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா அவங்க எழுதுனதுக்கு மறுஉத்தரமாக பதில் எழுதி அனுப்புறாரு. என்ன பதில் அனுப்புறாருன்னா, அவங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு நீங்கள் அனுப்புற மனு நமது சமூகத்தில் தீர்க்கமா என்னச்சது வாசிக்கப்பட்டுச்சு, நம்முடைய உத்தரவினால் என்னச்சது சோதித்து பார்க்கும்போது அந்த பட்டணம் வந்து பூர்வ காலம் முதல் ராஜாக்களுக்கு விரோதமாய் எழும்பினது என்றும் அதிலே கலகமும் ராஜ துரோகமும் காணப்பட்டது. இது பூர்வ காலம் முதல் ராஜாக்களுக்கு விரோதமா எழும்பினது, அதுல கலகமும் ராஜ துரோகமும் காணப்பட்டது என்றும் எருசலேம் வல்லமையுள்ள ராஜாக்கள் அந்த இடத்துல செஞ்சாங்க இருந்தாங்கன்னு சொல்லும். நதிகள் அப்புறத்துல இருக்கிற சகல தேசங்களையும் அவங்க என்ன செய்றாங்க ஆண்டு வந்தாங்கன்னு சொல்லும். அதுக்கு பகுதியும் தீர்வமும் ஆலயமும் அவர்களுக்கு கிடைச்சது செலுத்தப்பட்டுச்சு என்று தெரியுது. அதனால இப்பொழுது உம்மிடத்திலிருந்து மறு உத்தரவு பிறக்க வரைக்கும் அந்த மனிதர்கள் இருக்கிறாங்க அந்த பட்டணத்தை கட்டாது படிக்க நிச்சயங்க நீங்க நிறுத்த முடியும், நான் உங்களுக்கு கட்டளையிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பட்டணத்தை கட்டப்படாதபடிக்கு எருசலேமில் வல்லமை ராஜாங்க இருந்தாங்க, அங்க நதிக்கு அப்புறத்துல இருக்கிற தேசங்களை ஆண்டு வந்தாங்க. ஆனா பகுதி தீர்வையும் ஆலயமும் அவர்களுக்கு செலுத்தப்பட்டதுன்னு தெரிய வருது. ஆனாலும் நம்மளிடத்துல இருந்து மறு உத்தரவு பிறக்கம் வரைக்கும் அந்த மனிதர் அந்த பட்டணத்தை நினைச்சாங்க கட்டாமல் நிறுத்தம்படி எடுத்துங்க, அவங்களுக்கு கட்டளையிடுங்கன்னு சொல்றாரு. இதுல நீங்கள் தவறாத படிக்க என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருங்க, ராஜாக்களுக்கு நஷ்டமும் சேதமும் வர வேண்டியது என்ன என்று சொல்லி அனுப்புறாங்க. அவங்க வந்து இதெல்லாம் கட்ட மாட்டாங்கன்னு சொன்னா நஷ்டம் வந்துடும்ங்கிறதுனால ராஜாவுக்கு நஷ்டம் சேதம் வர வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புறாங்க. ஆனா ராஜாவாகி அர்தஷ்டாவுடைய உத்தரவினார்கள் ரெகுமுக்கும் கணக்கு நாய் சிம்சாய்க்கும் அவன் வகாயராக்கும் முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் என்ன செய்றாங்க தீவிரத்துடனே எருசலேமில் இருக்கிற யூர் இடத்துக்கு போறாங்க. போய் பலவந்தத்தோட என்ன செய்றாங்க கட்டாயத்தோடும் அவர்கள் வேலை செய்யாத படிக்க என்ன செய்றாங்க நிறுத்தி போட்டாங்களாம். அப்பொழுது எருசலேம் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு போச்சு. இவங்க ரெகுமும் கணக்கு நாய் சிம்சாயும் வகையராக்கும் வாசிக்கிட்ட உடனே தீவிரமா நினைச்சாங்க எருசலேம் இவரிடத்துக்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்கள் வேலை செய்து நிறுத்தி போட்டாங்கன்னா ராஜாட்ட சொல்லியாச்சு. ராஜா நமக்கு மனு உத்தரவு கொடுத்துட்டாரு. ஆனா ராஜா அவருடைய உத்தரவின்படி என்ன செய்றாங்க அந்த ஆலயத்தை கட்டப்படாத வைக்கப்படிக்கு என்ன செய்றாங்க நிறுத்தி போட்டாங்களாம். அப்பொழுது எருசலேம் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியன் ராஜாவாகிய தடி ராஜா வரும் பண்ண 2ஆம் வருஷம் மட்டும் என்ன செய்தான் அந்த ஆலயம் வந்து வேலை செய்ய விடாதபடிக்கு இருந்துச்சு நிறுத்த வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்படி நம்ம நினைச்சிடறோம் எதிராளிகள் உள்ள இருந்தே நினைச்சுறாங்க எதிராளிகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை நினைச்சுறாங்க கட்ட விடாதபடிக்கு தடுக்கிறத பார்க்கிறோம். இப்போ நம்ம தேசத்துல நினைச்சது அப்படிதான் நடக்குது. இப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்ம நினைச்சிடும் ஒவ்வொரு நேரம் அந்த பழைய வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி இப்பவுமே நினைச்சது நடந்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்டதான பொறாமைப்படுத்த மக்கள் நினைச்சணும் மனம் திரும்புவதற்காக ரசிக்கப்படுவதற்காக நம்ம நினைச்சணும் அவர்களுக்காக நம்ம நினைச்சணும் ஜெபித்து இன்னும் எப்படி இந்த ஆலயம் தடைப்பட்டுச்சோ இதே போல நம்ம தேசத்துல ஆலயங்கள் இதெல்லாம் தடைப்பட்டு கிடக்கு, எதெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு, எதெல்லாம் தீக்குளிக்கப்பட்டிருக்கோ அந்த ஆலயங்கள் மீண்டும் நினைச்சணும். எப்படி கோரேஸ் ராஜா காலத்துல ஏதன்படி கட்டப்பட்டுச்சு அதே போல இப்ப இருக்கிற நம்ம தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருடைய உள்ளத்துல நினைச்சு கருத்து பேசி
இடிக்கப்பட்ட ஆலயங்கள், தீக்கிரைக்கப்பட்ட ஆலயங்களை மீண்டும் என்ன செய்யணும், எடுப்பிக்கப்பட்டு கட்டப்படணும். இதற்காக நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.